Hello guys, welcome to our channel. மாட பத்தி தெரியாதவன் மாட்டு சந்தைக்கு போன மாதிரி இருக்கு. என்ன? ஒண்ணும் இல்ல. தொழிலை பத்தி தெரியாதவன் தொழிலுக்குள்ள நுழையக்கூடாது. இந்த 5 மாசத்துல ஸ்டாக் மார்க்கெட் ட்ரேடிங் மூலமாகவும் கிரிப்டோ கரன்சி ட்ரேடிங் மூலமாகவும் எவ்வளோ சம்பாதிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஈக்விட்டி மார்க்கெட்ல ஜனவரி மாதம் 6550 ரூபா ப்ராஃபிட் வந்திருக்கு. பிப்ரவரி மாதம் 7474 ரூபா ப்ராஃபிட் வந்திருக்கு. மார்ச் மாதம் 972 ரூபா ப்ராஃபிட் வந்திருக்கு. ஏப்ரல் மாதம் 3265 ரூபா ப்ராஃபிட் வந்திருக்கு. அதுக்கு அடுத்து மே மாதம் 2848 ரூபா ப்ராஃபிட் வந்திருக்கு. டோட்டலாக பார்த்தீங்கன்னா 21100 ரூபா ஈக்விட்டி கேஷ் மார்க்கெட்டில் நான் வந்து ப்ராஃபிட்டாக எடுத்திருக்கேன் இந்த ஜனவரியிலேருந்து மே மந்த் வரையும். பாத்தியாப்பா, உனக்கே மனசு கேட்காம நீயே அழுகுற. கிரிப்டோ கரன்சியில் பார்த்தீங்கன்னா ராயல் கியூபாட்டை யூஸ் பண்ணி நான் வந்து 50,000 வந்து ப்ராஃபிட் எடுத்திருக்கேன். அதாவது மார்ச்லேருந்து இப்போ மே மந்த்து இன்னைக்கு டேட் வரையும். இப்போ டோட்டலாக பார்த்தோம் அப்படின்னா 71,000 வந்து மொத்தமாக ஈக்விட்டி மார்க்கெட் ப்ளஸ் கிரிப்டோ கரன்சி மார்க்கெட் ரெண்டையும் சேர்த்து 71,000 வந்து ப்ராஃபிட் எடுத்திருக்கேன். கொடூரமான விஷயத்த கூட சொல்லிக்கிட்டு இருக்கேன். இதே நான் வந்து ஜாபுக்கு போயிருந்தேன் அப்படின்னா ஒரு மந்த்துக்கு 40,000 அப்படின்னு வச்சுட்டா கூட சேலரி, இப்போ 5 மந்த்ஸுக்கு 2 lakhs வந்து எனக்கு வந்து இன்கம் வந்திருக்கும். இப்போது இந்த 1,30,000 ரூபாய் எனக்கு வந்து இந்த 5 மந்த்ஸில் வந்து லாஸ் ஆகிருக்கு. இதை வந்து சர்வை பண்ண கற்றுக்கிட்டிங்கன்னா மட்டும்தான் பிஸ்னஸில் வந்து உங்களால் லாங் டேர்முக்கு வந்து சர்வை பண்ண முடியும். என்ன மிஸ்டேக் பண்ணேன் இவ்வளோ ப்ராஃபிட் வந்து கம்மியாக வரத்துக்கு? நீ மட்டும் அவனை நீங்க போடுற, அவனை நான் போடுறேன்டா. ஈக்விட்டி மார்க்கெட்டில் 10 lakhs வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன். ஆனால் பார்த்தீங்கன்னா 10 lakhs இன்வெஸ்ட்மெண்ட்டில் மொத்தமாக வந்து ப்ராஃபிட் வந்தது 21,000 தான். ஏன் வந்து இவ்வளோ கம்மியாக வந்திருக்கு அப்படின்னா வந்து ஹிந்துஸ்தான் யூனிலிவர் ஸ்டாக்ஸ் மட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3,40,000க்கு வந்து வாங்கியிருந்தேன். எப்போனா ஜனவரி மாதம் வந்து வாங்கியிருந்தேன். அந்த 3,40,000ல் இப்போது மே மந்த் வரையுமே ஜனவரி மந்த் வரையுமே ₹1 கூட ப்ராஃபிட் வரல. அந்த 3,40,000 அப்படியே ஹோல்டில் தான் இருக்குது. இப்போ வந்து ஒரு மைனஸ் வந்து 5% வந்து மைனஸில் இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 20,000 வந்து இன்னுமே மைனஸில் தான் இருக்குது. இதுதான் நான் பண்ண பெரிய மிஸ்டேக். மொத்தமாக ஒரு 3,40,000 வந்து ஒரே ஸ்டாக்காக வாங்கினது. அதை வந்து தனித்தனியாக ஒவ்வொரு ஸ்டாக்காக ஒரு 1 lakh rupees வாங்கியிருந்தேன் அப்படின்னா ஒரு ஸ்டாக் வந்து ப்ராஃபிட் வரலனாலும் இன்னொரு ஸ்டாக்கில் வந்து ப்ராஃபிட் வந்திருக்கும். இதுதான் நான் பண்ண மிஸ்டேக். ஸோ நெக்ஸ்ட் டைம் இந்த மிஸ்டேக்கை வந்து அவாய்ட் பண்ணணும். இந்த மாதிரி பண்ணக்கூடாது. இதே மாதிரி ஒவ்வொரு மிஸ்டேக்காக நம்ம வந்து அவாய்ட் பண்ணிகிட்டே போனோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம பிஸ்னஸை வந்து கண்டிப்பாக சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போகலாம். இந்த மாதிரி தான் ஒரு பிஸ்னஸை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தான் டெவலப் பண்ண முடியும். அந்த பிஸ்னஸ் டெவலப் ஆகிறதுக்கு உண்டான டைமை வந்து நம்ம கண்டிப்பாக கொடுத்தா மட்டும்தான் நம்ம அதில் வந்து லாங் டேர்மாக வந்து ரன் பண்ண முடியும். அப்படி இல்லை, அதுக்கு உண்டான பொறுமை வந்து நம்மக்கிட்ட இல்லை அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஸ்டாக் மார்க்கெட்டில் நம்மளால் இருக்க முடியாது. ராயல் கியூ அப்ளிகேஷனை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. லிங்க் வந்து கீழே கமெண்ட்டில் வந்து கொடுத்துருக்கேன். அப்படி நீங்கள் அந்த குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா என்னோடய ப்ராஃபிட் டீட்டெயில்ஸ், அதுக்கப்புறம் நான் வந்து ட்ரேட் எடுக்கிற டீட்டெயில்ஸ், இன்னும் டீம் மெம்பர்ஸோட ட்ரேட் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து வாட்ஸ்அப் குரூப்பில் கண்டினியூஸாக வந்துட்டுருக்கும். ஸோ அது உங்களுக்கு வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ரொம்ப லாஸோட ப்ராஃபிட் கம்மியாக இன்னும் 6 months போச்சு அப்படின்னா எப்படி வந்து அந்த லாஸ் எல்லாம் வந்து நான் வந்து டேலி பண்ணுவேன் அப்படின்னு எனக்கே தெரியல சுத்தமாக. அவனுக்கு பயந்து ஓட சொல்றியா? ஒரு சில ஐடியாஸ்லாம் இருக்குது, ஆனால் அது எல்லாமே ஒர்க் அவுட் ஆகி வந்தால் மட்டும்தான் அதெல்லாம் வந்து டேலி பண்ண முடியும். ஸோ நம்ம வந்து நம்மளோட எஃபோர்ட்டை போட்டு ஒர்க் பண்ணுவோம். ஒரு விஷயத்தை கையில் எடுத்துட்டோம் அப்படின்னா அதை கடைசி வரையும் போய் பார்த்துடணும். அப்படி போய் பார்த்தா மட்டும்தான் நம்ம வந்து சக்ஸஸ்ங்கிற கோலை போய் ரீச் பண்ண முடியும். ஸோ என்னோட இந்த ட்ரேடிங் ஜர்னியை நான் வந்து கண்டினியூஸாக நம்ம சேனலில் வந்து வீடியோவாக அப்லோட் பண்ணிகிட்டு இருக்கேன். எந்த ஜர்னியில் வந்து நீங்களும் கலந்துக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை வந்து கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காமிக்கும். ஷியர் சொன்னார் உங்கள் தனராசியில் சனி ஸ்ட்ராங்காக உட்காந்துருக்காருன்னு. பாக்கெட்டில் பணம் இருந்தால் ஜாதகத்தில் இருக்க சனியை பற்றி கவலைப்பட தேவை.